ஹை ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு விடாப்படியான உப்பு கரையாக இருந்தாலும் பக்கெட்டில் எளிய முறையில் எப்படி அந்த உப்பு கரையை க்ளீன் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூடவே சின்ன சின்ன வீட்டு குறிப்புகளும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடச்ச தேங்காவை கை வலிக்காமல் ரொம்பவே சிம்பிளாக சின்ன பசங்க முதற்கொண்டு எல்லாருமே ஈஸியாக பற்ற போட ஒரு எளிமையான ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உடச்ச தேங்காவை ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு பற்ற போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி வெளியே எடுத்து வைங்க. கூலிங் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காவோட ஓரத்தில் லூஸ் பண்ணி விடுங்க. லூஸ் பண்ணி விட்டு கத்தியை லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக செப்பரேட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக லூஸ் பண்ணி விட்டிங்கனாலே தேங்காய் ஈஸியாக செப்பரேட் ஆகும். ஸோ சின்ன பசங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் இந்த டிப்ஸை ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், தூக்கி போடக்கூடிய கட்டப்பை இருந்துச்சுன்னா அந்த கட்டப்பையை தூக்கி போடாமல் அதோட குச்சியை எடுத்து வச்சுக்கோங்க. அதை எப்படி சூப்பராக ரீயூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு புது இரும்பு ஸ்க்ரப்பர் எடுத்து அந்த கட்டப்பை குச்சியில் ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக மாட்டி விட்டுருங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வாட்டர் பாட்டிலை க்ளீன் பண்ணுறதுக்கு வீட்டில் ப்ரஷ் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம கட்டப்பை குச்சியை ரெடி பண்ணி ஒரு ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கட்டப்பை குச்சியை யூஸ் பண்ணி சூப்பராக ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணி அந்த வாட்டர் பாட்டிலை க்ளீன் பண்ணலாம். சிம்பிள் ஐடியா, சூப்பராக க்ளீன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு கட்டப்பை குச்சி எடுத்து ரேப்பரில் சுற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சாட்டின் ரிப்பன் எடுத்துக்கோங்க. அந்த சாட்டின் ரிப்பனை அந்த கட்டப்பை குச்சியில் விட்டுட்டு ஒரு ஆர்கனைசராக ரெடி பண்ணிடுங்க. இந்த ஆர்கனைசர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வாஷ் பேஷன் பக்கத்தில் ஹேண்ட் டவல் மாட்டுற ஒரு ஹோல்டராக தான் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆணியில் மாட்டிட்டு நீங்கள் ஹேண்ட் டவல் மாட்டுற ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்டப்பை குச்சை ஹேண்ட் டவல் மாட்டுற ஆர்கனைசராக மட்டும் இல்லைங்க, அதை நம்ம ஒரு சூப்பரான ஹேங்கராகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன பசங்களோட வளையல் தூக்கி போடக்கூடிய மெட்டல் வளையல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மெட்டல் வளையல் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணி ஹூக்காக ரெடி பண்ணிடுங்க. ஸோ ஹூக்காக ரெடி பண்ணி இந்த மாதிரி அந்த ஆர்கனைசரில் மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டு நம்ம இதை ஒரு கீ ஸ்டாண்டாகவும் பசங்களோட ஐடி கார்டு மாட்டுற ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு தேவையோ அந்த பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சாமந்தி பூவில் உதிராத சாமந்தி, காம்பு இல்லாத சாமந்தி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பூ இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெட்டல் வெளியில் எடுத்துக்கோங்க. அதை டபுள் சைட் டேப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்த டபுள் சைட் டேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூவை இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிடலாம். ஒட்டி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பூ கிடைக்கும். இதை ஒரு கிளிப்பை யூஸ் பண்ணி பின் சைடு மாட்டிட்டு தலையில் வச்சிங்கன்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் வீட்லேயும் தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் நிறைய இருக்கும். அந்த வாட்டர் பாட்டிலை தூக்கி போடாமல் அதோட மூடியை இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த மாதிரி கயிறு ஒன்று எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கயிறு இல்லைன்னா நாடாவோ சணல் கயிறோ உள்ள நூலோ எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கிடலாம். எடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வாட்டர் பாட்டில் மூடியோட மேல் சைடு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுடுங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கயிறில் மேல் சைடு இந்த மாதிரி நாட் போட்டுடுங்க. நாட் போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கயிறில் இந்த வாட்டர் பாட்டில் மூடியை சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு சூப்பரான ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஆர்கனைசர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் நிறைய கட்டப்பை இருக்கும். கட்டப்பையோ அல்லது மஞ்சப்பையோ எந்த பையாக இருந்தாலும் பரவாயில்ல, வைக்க இடம் இல்லாமல் அங்கங்கே கிடக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டோன்னா கட்டப்பையோ துணிப்பையோ எந்த பையாக இருந்தாலும் இந்த ரெடி பண்ணியிருக்க ஆர்கனைசரில் வச்சிங்கன்னா ஸ்பேஸும் அடையாது, எடுக்கவும் வசதியாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசர் ரெடி பண்ணதுக்கப்புறம் வீட்டில் எந்த இடத்துல ஆணி மாட்டியிருக்கீங்களோ அந்த இடத்துல மாட்டி வச்சுட்டுலாம், அல்லது டோருக்கு பின் சைடு ஒரு ஆணி மாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆர்கனைசரை மாட்டி வச்சிடலாம். பார்க்கவும் நீட்டாக இருக்கும், எடுக்கவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டப்பை ஒவ்வொரு மூடிக்கு நடுவில் வச்சுட்டு டைட் பண்ணிங்கன்னா டைட்டாகவும் இருக்கும், கீழவும் விழாது, எடுக்கவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 7.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மிக்ஸி ஜாரோட மூடியில் கேஸ்கெட் லூஸ் ஆனாலோ அல்லது பிஞ்சு போனாலோ அதை தூக்கி போட்டுட்டு நம்ம ஒரு இன்ஸ்டன்ட்டு கேஸ்கெட்டை எது யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பேண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த பேண்ட் எடுத்துக்கிடலாம். பேண்டை எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரோட மூடியில் ஒரு இன்ஸ்டன்ட்டு கேஸ்கெட்டை அந்த பேண்டை யூஸ் பண்ணிக்கிடலாம். எமர்ஜென்சி டைமில் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 8. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பக்கெட்டில் எவ்வளோ விடாப்படியான உப்பு கரை படிஞ்சிருந்தாலும் ஒரே ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி அந்த விடாப்படியான கரையை எப்படி கை வலிக்காமல் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விடாப்படியான உப்பு கரை உள்ள பக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் தூக்கி போடக்கூடிய ஸ்டேஜில் உள்ள இட்லி மாவு இருக்குது இல்லைங்களா, அதில் புளிச்ச மாவு இருக்கும் இல்லைங்களா, அந்த புளிச்ச மாவை இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியில் எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம வீட்டில் டாய்லெட் கிளீனர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டாய்லெட் கிளீனர் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கிடலாம். எடுத்து அந்த டாய்லெட் கிளீனரை புளிச்ச இட்லி மாவில் சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி தூக்கி போடக்கூடிய ஸ்டேஜில் உள்ள டூத் ப்ரஷ் எடுத்திருக்கேன். அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த பக்கெட்டில் உப்பு கரை அதிகமாக படிஞ்சிருக்கோ அந்த உப்பு கரை படிஞ்ச பக்கெட்டில் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இந்த மாவை. ஸோ இந்த மாதிரி உள் சைடு வெளி சைடு எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுடுங்க. 1/2 மணி நேரம் கழித்து அதை வாஷ் பண்ணலாம். இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியில் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே சால்ட் கண்டென்ட் படிஞ்சிரும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். நீங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். பாருங்கள், 1/2 மணி நேரம் அப்படியே விட்டாச்சு. 1/2 மணி நேரம் கழித்து நம்ம நார்மலாக இரும்பு ஸ்க்ரப்பர் இருக்குது இல்லைங்களா, இரும்பு ஸ்க்ரப்பரை வச்சு நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக அந்த உப்பு கரை எல்லாமே க்ளீன் ஆயிரும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பக்கெட் இப்படி தான் இருந்தது. சூப்பராக அந்த உப்பு கரை எல்லாமே க்ளீனாக இருந்தது. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.